பாடல் 34. சென்ற பாடல் ஓடி வந்தே என்று முடியும். இந்த பாடல் வந்தே என்று தொடங்குகிறது. உன் அடியவர்கள் உன்னிடம் வந்து உன்னை சரணடைந்தால், உன்னிடம் சரணாகதி அடையும் அடியவர்களுக்கு நீ மிகுந்த கருணையுடன் சொர்க்கலோகத்தையே பரிசாக கொடுக்கிறாய், மோட்சத்தை கொடுக்கிறாய். இப்படிப்பட்ட அபிராமி, உன்னுடைய கருணையை நான் எப்படி போற்றி பாடுவது? இந்த அபிராமி எங்கே இருக்கிறாள் என்று சொல்லுகிறார் தெரியுமா பட்டர்? எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறாள். முதன்மையாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 பேரிடத்திலும், அதாவது பிரம்மாவிடத்தில் சரஸ்வதியாகவும், துளசி மாலையை அணிந்து கௌஸ்துபமணி, கௌஸ்துபம் என்பது செம்மையான ஒரு கல், கௌஸ்துபமணி எறிந்த திருமாலின் மார்பில் மகாலட்சுமியாகவும், சிவபெருமானின் இடது பாகத்தில் உமையாகவும் இருக்கிறாள். தாமரை மலரில் இருக்கிறாள், சூரியனின் கிரணங்களில் இருக்கிறாள், சந்திரனின் குளிர்ச்சியில் இருக்கிறாள். இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அபிராமி வியாபித்திருக்கிறார். அந்த அபிராமியின் கருணை தன்னை சரணடைந்தவர்களுக்கு அவர்கள் விரும்பும் மோட்சத்தை அளிப்பதுதான். என்ன ஒரு கருணை மிகுந்த உள்ளம் என்று போற்றி பாடுகிறார் அபிராம பட்டர். அசையா சொத்துக்கள் அடைய இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்.